Hi friends, welcome back to Zamir Bites. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம்ல இருக்க அன்புடன் அன்னம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து இவங்க வீட்டையே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு இவங்ககிட்ட ஃபுட் நல்லா இருக்கும்னு, அதுக்காக வந்திருக்கோம். இவங்ககிட்ட லஞ்சில் பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸ் கொடுக்குறாங்க, சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க, மீன், முட்டை, ஸோ பொடி மாஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பேச்சுலர்ஸ்க்குன்னு இவங்க வந்து கம்மி ப்ரைஸில் ஒரு ஃபுட்டும் மந்த்லி பேசிஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் பேச்சுலர் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து உட்காந்துட்டோம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த வீடே வந்து இவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடெல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. ஹாட் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே வந்து அன்லிமிட்டடான ஃபுட் இல்லையா, ஸோ வந்து கேட்டு கேட்டு சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுவாங்களோ அப்படின்றதால ஒரு அப்படியே ஃபுல்லாக ஒரு செட்டப் கொடுத்துட்றாங்க. ரசம், சாம்பார், மோர் அதெல்லாமே போட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிக்கன் 65, மீன் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாணி சீரக சம்பா பிரியாணி வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி தம்மு உடைக்கும் போது நாங்கள் பார்த்தோம், டேஸ்ட் செம்மையாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வெயிட்டிங் ஃபார் பிரியாணி அண்ட் ஃபுட்டு. எடுத்துகிட்டு வருவாங்க. பிரியாணி கொடுக்குறாங்க அக்கா. சாப்பாடு பட்டு ஓகே, போட்டுக்கிறேன். வச்சுருங்க. சிக்கன் 65, மீன் வச்சுருங்க. தேங்க்ஸ். ஸோ பிரியாணி வந்து ஒரு நேரம் கழிச்சு சாப்பிட்லாம். பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பார்க்கும்போதே வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம், சரிங்களா. ஸோ மீன் குழம்பு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு மீன் குழம்பு இருக்குது, சாம்பார், இது கூட்டு மாதிரி எது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் ரைஸ் போடுறேன். ரைஸ் பாருங்கள், ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்து ஒயிட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது ரைஸு. ரைஸ் ஒன்று போட்டுப்போம் கொஞ்சமாக, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட போகிறேன் எல்லாமே. சாம்பார், மீன் குழம்பு ஊற்றி சாம்பார் ஊற்றிப்போம் கொஞ்சமாக. ஸோ அதில் கூட்டு ஒன்று வச்சுருக்காங்க, கூட்டு பருப்பு கூட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாப்பிட்டா தெரியும் அந்த கூட்டு. அண்டு சிக்கன் 65 வச்சுப்போம், மீன் ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் சாம்பார். ஓகே, ரைஸ் நல்லா குக்காக இருக்குது. சாம்பார் வந்து ஒரு ஒரு ஃப்ளாட்டான சாம்பாருங்க. வீட்டில் இந்த குழந்தைங்கள்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி சாம்பார் இருக்குது. இப்போ நல்லா இருக்குது சாம்பார். நிறைய சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாம்பார் தான் நிறைய நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப காரமே இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்கள்லாம் கொடுக்குற மாதிரி. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. சூப்பராக இருக்குது சாம்பார். இந்த ரைஸோட விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபா, சரிங்களா. நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா, இதே நீங்கள் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, முன்னாடியே பே பண்ணிடுறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான். நீங்கள் மாதத்துக்கு அந்த மாதிரி சாப்பிட்றீங்களா, அவங்களுக்காக அந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஷ்ஷு வந்து மத்தி மீன், சரிங்களா. மத்தி மீன் வந்து நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் இருக்கும். எங்கள் மத்தி மீன் இல்லை ஐலா ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கும். மசாலா நல்லா இருக்குது, அவ்வளோதான். நல்லா குக் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பி அண்ட் சாஃப்ட்னஸ் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன். சூப்பராக இருக்குது மீன், நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சாட்டர்டே அண்ட் வெனஸ்டேயில் வந்தீங்கன்னா அந்த சீரக சம்பா பிரியாணி கூட கிடைக்கும். அது அன்னைக்கு மட்டும்தான். இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் அது எங்களுக்கு கிடைக்குது. சனிக்கிழமை நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, கோச்சிக்காதீங்க. வெனஸ்டே வந்து சாப்பிட்டுக்கணும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு. எனக்கு ரொம்ப வந்து இப்போ வர வர வந்து எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. இப்போலாம் ரொம்ப ரொம்ப அட்மையர் ஆகிட்டு இருக்கேன் அந்த மீன் குழம்புக்கு. மீன் குழம்பு ஒரு மீன் பீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை ஊற்றி அடிப்போம். ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இதை ஒரு வாய் அடித்து பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு. ஓகே, போமா. ஆடா வாயில் வச்சுன்னா இந்த உரப்பு டக்குன்னு ஏறுதுங்க. செம்ம உரப்பாக இருக்குது. தண்ணி குழம்பு ஆனால் உரப்பாக இருக்குங்க. மசாலா புளிப்பு உரைக்குது பயங்கரமாக, நல்லா இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து மீன் குழம்புலாம் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். இது வந்து ஒரு டைப்பான டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு, நல்லாயிருக்கு. நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம், இப்போ சிக்கன் 65 ட்ரை பண்ண போகிறோம். அவங்க வரும்போது நம்ம ஆள் போய் எடுத்துகிட்டு வந்தாப்புல இந்த பீஸ் எடுப்போம். சரிங்க, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா மேலே தெரியுதுங்க, மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு வாய் சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு பார்ப்போம். சக்தி மசாலா சிக்கன் 65 வரும்ல, அது போட்டிருக்காங்க. நல்லா கொஞ்சம் மேரினேட் பண்ண மாதிரி தெரியுது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் ஜூஸியாக இருக்குது கறி.
ரொம்ப ஹார்டாக இல்லை, ஜூஸியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து 70 ருபீஸுங்க. 70 ரூபா கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கும். மீன் வந்து 35 ருபீஸ். ஐலா இல்லை வந்து மத்தி அந்த மாதிரி டிஃப்ரெண்டான மீன் இதெல்லாம் சாப்பிட்லாம். வந்து உங்கள்கிட்ட 2 குழம்பு நம்ம ட்ரை பண்ணிட்டோம். எதுனா சாம்பார் சூப்பர், மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த்து. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து ரசம் அண்ட் மோர் தான் இருக்குது. இந்த ஃபுட்டுக்கு 80 ரூபாய்க்கு ரசம் அண்ட் மோர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வெஜ்ஜு கூட்டு இதை சாப்பிட மறந்துட்டேன். இந்த கூட்டு அது சாப்பாடில் கலந்து சாப்பிடுவோம். அதனால் நான் நினைக்கிறேன்னா இன்னும் ஒரு ஒரு இந்த மாதிரி வத்த குழம்பு அது மாதிரி இருந்ததுலாம் பெட்டராக வந்துடும்னு நினைக்கிறேன். இந்த ஹானஸ்ட் 80 ருபீஸ் கொடுக்குறோம்ல, கூட்டம் சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்குது கூட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்புறம் ரசம் வரும்போது சாப்பிட்லாம். மெயினாக நம்மளோட மேட்ரு உரம் வாங்க நீங்களாம் உரம் போங்க, முட்டையை தூக்கி இதிலே வச்சுப்போம். அந்த பிரியாணியை கொஞ்சம் பாருங்களேன், பாருங்கள் அந்த பிரியாணி பாருங்கள். ஒரு லெக் பீஸ் போட்டிருக்காங்க, அப்படியே பிஞ்சு உடஞ்சி செம்ம சாஃப்டாக வந்துருக்கு. அதெல்லாம் உடச்சி காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அடாடாடா பாருங்கள் எப்படி தொங்கு. அண்ட் வந்து இது வந்து ஒரு சீரக சம்பா ரைஸு. அங்கே அவங்க வந்து தேக்ஷா ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே அந்த ஸ்மெல்லுக்கு அப்புன்னு அடிச்சதுங்க. அங்கேயே ஃப்ளாட் நான் இந்த பிரியாணி மஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்னு அங்கேயே சொல்லிட்டேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் சீரக சம்பா பிரியாணி நான் சாப்பிட போகிறேன். லெக் பீஸை கொஞ்சம் பிச்சு வச்சு சாப்பிடுவோம். பிச்சு வச்சு எப்படி ரமிங்களா போமா. சொன்னல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பராக சீரக சம்பா பிரியாணிங்க. சிக்கனில் அந்த ஃப்ளேவர், அந்த மசாலா ஃப்ளேவர், அது எங்கள் பிரியாணி அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது தெரியும். மசாலா ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குது. அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மசாலாவோட ஸ்மெல் கப்புன்னு அடிச்சுது. அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. மசாலாவும் நீங்கள் காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த காரமெல்லாம் இல்லை, எப்படி இருக்குன்னா அதுக்குண்டான மசாலா இருக்கும். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் செய்வோம் இல்லையா, அதுக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர் மசாலாஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு தனியாக இருக்குது. அது அப்படியே இருக்குது. இது பேர் வந்து தொன்னை பிரியாணி. ஆகுங்க இதோட ரேட் வந்து 140 ருபீஸ்க்கு தொன்னை பிரியாணி இந்த குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க. எனக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஏன்னா சில கடையில் நிறைய கொடுப்பாங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. கம்மியானு சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான ஒரு குவான்டிட்டி, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதான் மெயின் மேட்ரு. அது கூட ஒரு கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ். நம்ம கொஞ்சம் இந்த கிரேவியை கூட ஊற்றி அது நம்ம குருமா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி குருமா மாதிரி வரும். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து சீரக சம்பா பிரியாணி குருமா மாதிரி கொடுப்பாங்க. குருமா இல்லாமல் சாப்பிட்டா வேற மாதிரி செம்ம டேஸ்ட்டு. ஆம்லேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன் சூப்பராக இருக்குது, சிக்கன் 65 சூப்பராக இருக்குது. நான்வெஜ்ஜில் மெயினாக நீங்கள் சாட்டர்டே வந்து இந்த பிரியாணிக்காக வந்து கூட வந்து சாப்பிட்டு போகலாம் நீங்கள், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி விட்டு அந்த ரசத்துக்கும் மூருக்கும் போக மனசில் அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரியாணி. காரசாரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. வரலாம் அந்த பிரியாணிக்காக வரலாம். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து அப்படியே வச்சுருவாங்க எல்லாத்தையுமே. நம்ம தேவைன்ற அளவுக்கு போட்டு சாப்பிடலாம். எம்டி ஆனால் திரும்ப ரீஃபில் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம், யாருக்குமே கேட்க தேவையில்லை. அன்லிமிட்டடாக அந்த மீல் மட்டும், இதெல்லாம் லிமிட்டட் தான். இங்கே பாதி அங்கே பாதி அப்படி தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்ல. பார்த்தீங்களா, வீடு மாதிரி தான். அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு முடி வச்சிடும். சாப்பாடு சூடாகவே இருக்குங்க. ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க வச்சு, சூடாகவே இருக்குது. ஹாட் பாக்ஸில் இருக்கிறாங்களா சூடாகவே இருக்குது எப்பவுமே. ரசம் போடுவோமா, பாருங்கள் ரசம் போடுறேன். ஓகே போலாமா. ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் ரசம். அடாடா ஜீரகம்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க ரசம். டேஸ்டியாக இருக்குது, குடிக்கலாம். ஜீரணமெல்லாம் ஆகலைன்னா ஒரு ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை அந்த ராயபுரத்தில் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். அந்த டேஸ்ட்டே இருக்குது இந்த ரசம். அந்த ஜீரகம்லாம் போட்டு செம்ம டாமினேஷனாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த அக்கா கடையில் சாப்பிட்டோம்ல அந்த ரசம் தான். நெக்ஸ்ட்டு வந்து மோர் போயிடலாம். மோருமே வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எதுவும் கலக்கல, ராவான மோர். அப்படி பாருங்கள், வெறும் உப்பு மட்டும் கலந்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ராவான மோர். ராவான மோரை உப்பு இருக்கான்னு கூட செக் பண்ணல, அப்படியே அடிப்போம். உப்பு லைட்டாக இருக்குது, தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளாட்டியான மோருங்க. மோர்லாம் ரொம்ப அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை, ஓகே.
அதெல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி 80 ருபீஸ் கொஞ்சம் வந்து அடிஷ்னலாக ஒரு ஏதாவது ஒரு பொரியல் கொடுத்துருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். நான் பாருங்கள் மீன் கூட ஊற வச்சு அடிக்கிறேன். அடிப்போம், எல்லாம் உள்ளே போய் மிக்ஸ் தானே ஆக போகுது. ஸோ நான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு சொன்னதில் வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி தான். அது சொல்லிகிட்டே இருக்கலாம் அதை பற்றி. சூப்பராக இருக்குது. சிக்கன் 60 நல்லாயிருக்கு, மீன் நல்லாயிருக்கு, சாம்பார், மீன் குழம்பு சாப்பிட்டது எல்லாமே ஓகே. எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து சண்டே வந்து லீவ் ஆக்சுவலி. நீங்கள் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே சாட்டர்டேக்குள்ளே வந்து வந்தீங்கன்னா ஒரு 12:30க்கு வந்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். பிரியாணி வேணுன்னா சாட்டர்டே அண்ட் வெட்னஸ்டே வந்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகும், சாப்பிட்டு பார்த்துலாம். நீங்கள் வந்து இந்த வலசரவாக்கம் பக்கம் இருந்தீங்க, பேச்சுலராக இருந்தீங்கன்னா இங்கே வந்து மந்த்லியாக ப்ரீபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி வீடு அட்மாஸ்பியர்லாம், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜீவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மெயிலில் வந்து ஜீவான் தான் வந்தது. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு கொடுத்ததுக்கு. அண்ட் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு நல்ல ஃபுட் ஸ்பாட் இருக்குதுன்னா எங்களுக்கு மறக்காமல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கிளம்புறோம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு மீட் பண்ணுறேன். அண்ட் டாடா பை.